ப்ரெக்னென்சியில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான். இது எப்பப்போ எனக்கு எந்த வீக்கில் எடுத்தாங்கன்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டேட்டிங் ஸ்கேன். இது வந்து எதுக்கு பார்ப்பாங்கன்னா, ப்ரெக்னென்சி அதாவது வந்து பேபி வந்து யூட்ரஸ்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது ட்வின் பேபியா இல்லை சிங்கிள் பேபியான்றது பார்ப்பாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்கேன் எடுப்பாங்க. ஃபஸ்ட் டைம் நம்மளோட பேபியோட ஹார்ட் பீட்டையும் இந்த ஸ்கேனில் கேட்க முடியும். ஸோ ரொம்பவே எமோஷ்னலான ஸ்கேன் சொல்லலாம் இதை. ரெண்டாவது வந்துட்டு என்டி ஸ்கேன். இது வந்து 3 மந்த்தில் எடுப்பாங்க. இது எதுக்குன்னா பேபியோட கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற வாட்டர் லெவல் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. தென் வந்துட்டு நோஸ் போன் வந்து வந்திருக்கான்றதை பார்ப்பாங்க. அதுக்கு தான் இந்த ஸ்கேனு. நெக்ஸ்ட்டு வந்து அனாமலி ஸ்கேன். இது ரொம்பவே பெரிய ஸ்கேன் சொல்லலாம். ஏன்னா பேபியோட பார்ட்ஸ் எல்லாமே இதில் வந்துட்டு வளர்ந்துருக்கான்றதை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்கேனு. ஸோ அதை கண்டிப்பாக பார்க்கணும். இது வந்து 8 மந்தில் க்ரோத் ஸ்கேன் ஒன்று எடுப்பாங்க. அதுதான் இது வந்துட்டு பனிக்கூட நீரளவு அண்ட் பிளட் ஃப்ளோலாம் எப்படி போகுது பேபிக்கு, பேபியோட க்ரோத் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு 9 மந்தில் டாப்லர் ஸ்கேன் எடுப்பாங்களாம். பட் எனக்கு இப்போ வரைக்கும் எடுக்கலை. எனக்கு எடுத்த ஸ்கேன் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியிருக்கேன். டாப்லர் எடுத்ததுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணுறேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.